வள்ளுவர் இந்த குறள் மூலமா சொல்றார். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். இரண்டாவது திருக்குறள், ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமையுள் ஆமை போல், ஒரு பிறவியில இந்த இருக்கிற ஒரு வாழ்க்கையில ஆமையை போல ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்பவர்கள். ஐம்புலன்கள், ஆமை எப்படி ஏதோ ஒரு தீங்கு வருகிற பொழுது என்ன பண்ணுது, தன்னுடைய உடல் உறுப்புகள், காலு தலை எல்லாத்தையுமே, 4 காலு ஒரு தலை எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, அதனுடைய ஓட்டுக்குள்ள இழுத்து அடக்கிக்குது. அதனாலதான் அது காப்பாற்றப்படுது. இல்லைன்னா ஆமை வெகு விரைவில் இறந்து போயிடும். அது ஓட்டுக்குள்ள போயிடுறதுனால நிறைய ஆபத்துக்கள்ல இருந்து அது தன்னைத்தானே காத்து கொள்ளுது. அதுபோல இந்த பிறவியில நம்ம 5 புலன்களையும், நம்மகிட்ட இருக்கிற 5 புலன்களையும் அடக்கி வாழ்கிற கலையை ஆற்றின் செய்தால், அதை கற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றினால் எழுமையும் ஏமாப்பு உடைத்து 7 பிறவிகளிலும் அது நமக்கு சிறப்புடையதாக நமக்கு உதவியா இருக்கும். எல்லா பிறவிகளிலும் தொடர்ந்து வரும் அந்த குணம் நமக்கு, அது செய்கிற பலன் எல்லா பிறவிகளிலையும் நமக்கு உதவி செய்யும் அப்படின்றது திருக்குறளுடைய இந்த இரண்டாவது குறளுடைய பொருள்ங்க. ஒருமையுள் ஆமை போல், இந்த ஒரு வாழ்க்கையில ஆமையை போல ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்கிற கலையை கற்றுக்கொண்டு செய்கிறவர்கள். ஆற்றின்னா செய்வது, வெறும் கத்துக்கிறது மட்டும் இல்ல, அதை நடைமுறை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது. எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இதுல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை எண்கள் இருக்குது இதுல பாருங்க. ஒருமை அப்படின்றதுல ஒரு எண் இருக்கு இல்லைங்களா. அடுத்து ஆமை போல் 5 அடக்கல் அப்படிங்கிறதுல ஒரு எண் இருக்கு, 5ன்றத சொல்றாரு. அடுத்து எழுமையும் அப்படிங்கிறதுல 7 அப்படிங்கிற எண்ணை பயன்படுத்தி இருக்கிறார். ஸோ வள்ளுவர் இந்த குறள்ல பாத்தீங்கன்னா 3 எண்களை பயன்படுத்தி இருக்கிறார். 1, 5, 7. இந்த 3 எண்களுமே பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழர்களுடைய வாழ்வியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு எண்கள். இப்போ 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த இதுலையுமே இல்லாத ஒரு மிகச்சிறப்பான ஒரு கருத்துக்கள். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒருவனே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற ஒரு கருத்தை கொண்டு வந்தது தமிழர்கள் தான். ஏன்னா ஒரு குலம் தான், ஏற்றத்தாழ்வு கிடையாது, பெரியவர்கள் தாழ்ந்தவர்கள்ன்ற இது கிடையாது. ஒரு செய்கிற வேலையை பொறுத்து இவன் மேல் ஜாதி இவன் கீழ் ஜாதின்னு சொல்றது கிடையாதுன்னு, வேறு வேறு விதமான ஜாதிகள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வடநாட்டுல இருந்து வந்த எல்லாத்தையும் உடைத்து ஒன்றே குலம் அப்படிங்கிறத நிலை நிறுத்தியது தமிழர் இனம். அதனால 1 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு எண். அதே போல 5 ஐம்புலன்களையும் ஐம்பொறிகளையும் அடக்கி ஆளணும் அப்படிங்கிறதும் தமிழ்ல பாத்தீங்கன்னா இலக்கியங்கள்ல எல்லா இலக்கியங்கள்லையுமே நிறைய இந்த கருத்தை வலியுறுத்தி ஏறக்குறைய நாம் கொண்டாடுகிற எல்லா அறநூல்களும் எல்லா நீதி நூல்களுமே இந்த கருத்தை வலியுறுத்தும். 5 அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. அதுபோல 7 அப்படிங்கிறதையும் நிறைய சொற்கள்ல பயன்படுத்துவாங்க, 7 பிறவிகளுக்கும் அப்படின்ட்டு. சரி, திருக்குறள் உலக பொதுமறை இல்லையா, எல்லாருக்குமே எல்லா நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் திருக்குறள் சேரும். 7 பிறவிகள்ல நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பாங்கல்ல, என்னையா 7 பிறவிலாம் கிடையாதுயா, ஒரு பிறவிதான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு இது எப்படி செட் ஆகும், அவங்க எப்படி இந்த கருத்தை எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா நமக்குள்ள. இப்ப இந்த 7 பிறவின்றதுக்கு ஒரு ஒரு அறிவியல் இதுவா என்ன பண்றாங்கன்னா, நம்முடைய ஜெனட்டிக் இருக்குல்ல, டிஎன்ஏ இருக்கு. இந்த டிஎன்ஏல நம்ம நம்ம டிஎன்ஏல ஒரு இதை மாத்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 தலைமுறைகளுக்கு ஒரு இது அப்படியே பழகிட்டே வந்ததுன்னா அதன் பின்னர் தான் நம்முடைய டிஎன்ஏல அந்த செயல் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, இப்போ நம்ம டிஎன்ஏல தான் நிறைய இது நம்முடைய பரம்பரை குணங்கள் நிறைய டிஎன்ஏல தான் இருக்கும். டக்குன்னு கோவப்படுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப டக்குன்னு கோவப்படுறது, இப்ப உங்க தாத்தா மாதிரி கோவப்படுறான்டா அப்படிம்பாங்க. அப்பா உங்க தாத்தா அப்படியே கோவப்படுவார்ப்பா, அதை போல இவனுக்கு கோவம் வருது அப்படிம்பாங்க. அந்த ஜெனட்டிக்ல வர்ற அந்த குணம் என்பது நம்ம தலைமுறையில இருந்து மாறணும் அப்படின்னா 7 தலைமுறைகளுக்கு அதை அப்படியே பிராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப பொறுமையா இருக்கிறது, கோவப்படாம பேசுறது, அன்பா இருக்கிறது. நீங்க மட்டும் பேசினா டக்குன்னு உங்க குழந்தைக்கு வந்துடாது, உங்க குழந்தையோட ஜீன்ல அது இருக்கும். அது 7 தலைமுறைகளுக்கு தொடர்ந்து அதை அப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வருகிற பொழுதுதான் அது நம்முடைய ஜீன்ல சேரும் அப்படிங்கிறாங்க.
ஒரு பிறவியில நீங்க 5 அடக்கிறது அப்படின்றது 7 பிறவிகளிலும் தொடர்ந்து வருகிற பொழுதுதான் அது உங்களுடைய தலைமுறை குணத்துல போய் சேருது. இப்ப நிறைய இடத்துல திருக்குறள்ல திருவள்ளுவர் பார்த்தாங்கன்னா 7 பிறவிலையும் அவன் கஷ்டப்படுவான்ற மாதிரிலாம் சொல்லுவார் இல்லையா? அது என்ன அப்படின்னா 7 தலைமுறைகளுக்கு அது கஷ்டப்படும் அப்படின்ற அர்த்தத்தையும் ஒரு சிலர் சொல்றாங்க. அது நம்ம 2 விதமான கருத்துக்கள் இருக்கு திருக்குறள்ல. எப்போதுமே வந்து எல்லாருக்குமே இது என்னோடது ஏத்துக்கிற அளவுக்கான ஒரு ஒருமைப்பாடு திருக்குறள் எப்போதுமே இருக்கு. அதனால கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, இது எங்களுடைய ஆளு அப்படின்றாங்க. பௌத்தர்கள் இது திருவள்ளுவர் வந்து பௌத்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்துக்கள் இது எங்க ஆளுடான்னு காவி ட்ரெஸ் போடுறாங்க அவருக்கு. சமண மதத்தை சேர்ந்தவர்கள் அவர் சமண முனிவர் அப்படின்றாங்க. இப்ப சமீபத்துல அவர் வந்து சித்தர்கள்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் பொதுவான கருத்துடையதான் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரு. ஆனாலும் இந்த திருக்குறள்ல நான் இப்ப சொன்ன மாதிரி 3 எண்கள் இருக்கு. 1, 5, 7. இந்த 1, 5, 7ன்றது இந்த திருக்குறள்ல மறைமுகமாகவும் வள்ளுவர் சொல்லி இருக்காரு. எப்படின்னா நம்ம உங்களுக்கு தெரியும் தமிழ் எண்கள் எப்படி எழுதணும் அப்படின்ட்டு. கானா 1, ஊனா 2 இல்லைங்களா? ஞானா இது 3. இது நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? இந்த திருக்குறள்ல இருக்கிற எழுத்துக்களை ஒன்னொன்னா இதுல வச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுல இந்த 1, 5, 7 அதற்குரிய எழுத்துக்கள் மட்டும்தான் இதுல இருக்குதுங்க. 1ன்றது கா இருக்கு பாருங்களேன். 5 அடக்கல் அப்படிங்கிறதுல கா இருக்கு. அடுத்து 5 வந்து ரூ, ஒருமையில் அப்படின்ற இடத்துல இந்த ரூ இருக்கு, 5 இருக்கு. அடுத்து 7 ஏ, எழுமையும் ஏமா புடைத்து அப்படிங்கிற இடத்துல ஏக்கு 7 இருக்கு. இந்த 1, 5, 7 எழுத்தை தவிர வேற எந்த எழுத்துமே இல்லையும். ஆ கூட இதுல இல்லை. சரியா இந்த 1, 5, 7ங்கிற எண்களை மட்டுமே இதுக்குள்ள அடங்கி வருகிறது போல வள்ளுவர் இந்த திருக்குறளை எழுதி இருக்கிறார். நம்ம இந்த திருக்குறளை பத்தி பேசும்போது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்றது. நான் ரொம்ப நாளா இதை வந்து அறிஞர் அண்ணா தான் சொன்னாருன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அறிஞர் அண்ணாவுடைய பொன்மொழிகள் அப்படின்னு வருகிற பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு நமக்கு பள்ளிக்கூடத்துல எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த இது ஒரு புரட்சிகரமான கருத்து தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இன்னைக்கு மட்டும் இல்ல, நம்ம 2000 வருடங்களுக்கு முன்பு போனாலும் நம்ம தமிழகத்துல 6 விதமான சமயங்கள் இருந்தது இல்லைங்களா? எல்லாருக்குமே தெரியும். திருக்குறளை வந்து எல்லாருமே ஒத்துக்கொள்வாங்க அப்படிங்கிற திருவள்ளுவ மாலையில கூட 6 சமயத்தாரும் ஒற்றுக்கொள்ளுகிற ஒரு நூல் திருக்குறள் அப்படின்ற வாக்கியம் வருது. அப்ப அந்த காலத்திலேயே 6 விதமான சமயங்கள் மதங்கள் இருந்திருக்கிறது. இப்ப அந்த காலத்திலேயே அதெல்லாம் கிடையாதுயா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்து தான். அந்த புரட்சிகரமான கருத்துக்கு சொந்தக்காரர் திருமூலர். 1500 வருடங்களுக்கு முன்பு அவர் எழுதுறாரு, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமன் இல்லை நானாமே சென்றே புகும்கது இல்லை நும் சித்தத்து நின்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மினே அப்படின்னு சொல்றாங்க. நின்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மினே. நீங்க நினைச்சு உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வாங்கன்றார். என்ன எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு வழி சொல்றாருங்க திருமூலர். எல்லாருக்குமே அதுதானே தேவை. நான் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு, எல்லா பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு என்னதாண்டா வழி அப்படிங்கறதுதான் எல்லாருடைய தேடலுமா இருக்கும். அந்த தேடலுக்கு 1500 வருடங்களுக்கு முன்பு திருமூலர் ஒரு பதில் கொடுத்துட்டு போறாருங்க. நினைந்து உய்மினை. இதை நினைச்சீங்கன்னா நீங்க உய்வடைஞ்சிருவீங்க, உங்க பிரச்சனைகள்ல இருந்து வெளில வந்துடுவீங்க, உங்களுக்கு இனிமே பிரச்சனையே இல்லை. இன்னும் சொல்ல போனா மரணமே இல்லைங்கிறாரு. நன்றே நினைவின் நமன் இல்லை அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். ஒன்றுதான் குலம், உயர்குலம் தாழ்ந்த குலம், பெரியவன் இவன் தாழ்ந்தவன் அப்படின்றதே கிடையாது. இவன் இழி குலத்தோர் இவன் மேல் குலத்தோர்ன்றதெல்லாம் கிடையாது. எல்லா குலமும் ஒன்று. மனிதனாக பிறந்துட்டா இங்க எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. ஒருவனே தேவன், ஒரு தெய்வம் தான். நீ செய்யறாய். இன்னொரு இடத்துல திருமூலரே சொல்லுவாரு, லைனா பாத்திரங்களை ஒரு இடத்துல பெண்கள்லாம் தண்ணி பிடிக்கிறதுக்கு வராங்க. குழாயில வந்து தண்ணி பிடிக்கிறாங்க. நீர் குழாய் இருக்குது, நிறைய பாத்திரங்கள் அங்க வச்சிருக்காங்க. பாத்திரத்துல ஃபுல்லா தண்ணி பிடிச்சி வச்சிருக்கு. அந்த குடம்னு வச்சிங்களேன், குடத்துல எல்லா குடம் 10 குடம் இருக்கு, 10லயும் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கு. மேல ஒரு சூரியன் இருக்கு. இப்ப சூரியனுடைய வெளிச்சம் இந்த 10 குடத்துலயுமே விழுது. பாக்குற ஒவ்வொருத்தையும் என்ன சொல்லி நினைச்சுக்கிறாளாம்,
என் குடத்துல இருக்கிற சூரியன் தான் உண்மையான சூரியன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். என் குடத்துல பாரு சூரியனே இருக்குது, என் குடத்துல இருக்கிற சூரியன் தான் உண்மையான சூரியன் அப்படின்னு ஒவ்வொருத்தையும் நினைச்சுக்கிறாளாம். 10 பேருமே நினைச்சுக்கிறாங்களாம். அவர் சொல்றாரு 10லயுமே இருக்கிறது அது அந்த சூரியனுடைய பிரதிபலிப்பு தானே தவிர உண்மையான சூரியன் கிடையாது. உண்மையான சூரியன் ஒண்ணுதான் அப்படின்னு இன்னொரு இடத்துல ஒரு ஓமையோட சொல்லுவாரு. இந்த இடத்துல ஒருவனே தேவன் அப்படின்னு ஒரே லைன்ல முடிச்சிட்டாரு. அடுத்து சொல்றாரு, உனக்கு மரணம் இல்லை, உனக்கு எல்லா பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை அடைகிறதுக்கான வழி என்ன தெரியுங்களா? நன்றே நினைமின் நமன் இல்லை. நல்லதை நினைக்கணும். எல்லா இடத்துலையுமே நல்லதையே நினைங்க. கெட்டது நடக்கிற பொழுதும் நல்லதையே நினைங்க. மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதையே நினைங்க. நன்றே நினைமின் நமன் இல்லை. இந்த நல்லது நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்றதான் சொல்லிக்கலாம். ஒரு நேர்மறையான சிந்தனையா நம்முடைய சிந்தனைகள் நிரம்பி இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனைகளே இல்லை. பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. இது நல்ல எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். பாரதியாருடைய சிந்தனைகள் முழுவதும் நேர்மறையான சிந்தனைகள் தான். அப்படி இருந்ததுனால தான் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, போட்டிருக்க ட்ரெஸ்ஸை விட மாத்துறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கிடையாது, வீட்டில் பிள்ளைங்க ஒய்ஃப் எல்லாம் பட்னியாக கிடக்குறாங்க, இருக்கிறதுக்கு ஒரு வீடு கிடையாது, மாமியார் வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்காரு, வாழ்றதுக்கு இடம் இல்லை, இருக்கிற வீட்டும் பாண்டிச்சேரியில் இருக்கும்போதும் வாடகை கொடுக்க முடியல. ஆனால் அந்த நிலைமையில் இருக்கிற பாரதியார் தான் எழுதினாரு, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா அப்படின்னு எழுதுறாரு. இந்த உலகத்துல எவ்வளவு இன்பங்கள் இருக்கு, நோக்க நோக்க களியாட்டம்ங்கிற அந்த உலகத்தை பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே களிப்பாகுதுன்றார். சந்தோஷம்ன்ற கூட சொல்லல, களிப்புன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நோக்க நோக்க களியாட்டம் அப்படிங்கிற, இங்க இருக்கிறதெல்லாம் மாயையா, எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்றதெல்லாம் பாடுறாரு. காரணம் என்னன்னா அவருடைய இதயம் முழுவதும் நேர்மறையான சிந்தனைகள் நிறைந்து இருந்துச்சு. நன்றே நினைமின் நமன் இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, காலா வாடா உன்னை காலால் உதைப்பேன்னு சொன்னார் இல்லையா. அவருடைய நெஞ்சம் முழுவதும் நேர்மறையான எண்ணங்கள் நிறைந்திருந்தது. திருமூலர் சொல்றாரு, உங்களுடைய எண்ணங்களை நேர்மறையான நல்ல சிந்தனைகளால நிறைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்கிறாரு. நினைந்து உய்மினே. அதுக்கடுத்து சொல்றாரு, நானாமே வெக்கமே இல்லாம நான் சொல்றேன், சென்றே புகும் கதி இல்லை. நீங்க போய் அடைகிறதுக்கு சரணடைகிறதுக்கு வேற கதி எதுவுமே கிடையாது. உங்களுடைய சிந்தனை மட்டும்தான். நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே அப்படிங்கிறாங்க. உங்களுடைய சித்தத்துல இந்த சிந்தனை நல்லது நினைக்கணும்ன்ற சிந்தனை நிலை பெற்று இருந்தீங்கன்னா, அதை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துலயும் இருந்து நீங்க வெளியில வந்துடுவீங்கன்றார். வள்ளுவர் சொல்வாருங்களா, உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்லுவாருங்களே, அதே கருத்தை திருமூலர் மிக ஆழமாக பாடியிருக்கிறார் இந்த பாடல்ல. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமன் இல்லை, நானாமே சென்றே புகும் கதி இல்லை நும் சுத்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே. பிரச்சனைகளை எல்லாத்துல இருந்து வெளில வர்றதுக்கு ஒரு வழி, உங்களுடைய சிந்தனைகளை நேர்மறையான சிந்தனைகளால் நிரப்புங்கள். அப்போ உங்க வாழ்க்கை இனிமையாயிடும். நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையில இருந்தாலும் சரி, நீங்க சந்தோஷமா இருக்கலாம். சுத்தி தண்ணி இருக்கும், தாமரை இலையில தண்ணி ஒட்டுறது இல்லை. உங்களை சுத்தி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்க மிகவும் மகிழ்ச்சியா வாழ்வீங்க. உங்களுடைய சிந்தனை மட்டும் நல்ல நினைவுகளால் நிரம்பி இருந்தால். நன்றே நினைமின் நமன் இல்லை. மிக அருமையான பாடல். எல்லாருமே கண்டிப்பா மனப்பாடம் பண்ண வேண்டிய பாடல், எல்லாருக்குமே தெரிந்திருக்க வேண்டிய பாடல் திருமூலருடைய இந்த பாடல். சரி, நம்ம அடக்கமுடைமையை பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். ஸோ அடக்கமா இருக்கிறதுக்கு நிறைய பாடல்கள் நம்முடைய இலக்கியங்கள்ல எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதுல சில பாடல்களை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். முதலாவதாக கம்பர் இயற்றிய ஒரு பாடல்ங்க, 2 பாடல்கள். கம்பர் 10,300க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் இல்லைங்களா. கம்பர் கவிக்கு ஒரு கம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பர் வீட்டு கட்டு தறியும் கவி பாடும். அவர் உட்கார்ந்துட்டு போனாருன்னா அவர் உட்கார்ந்துட்டு போன கட்டில் கூட கவி பாடும்டா இல்லைங்களா. அந்த அளவுக்கு கவி சக்கரவர்த்தின்னு அதனாலதான் அவரை சொல்றோம். கவியரசர், கவி பேரரசர்லாம் நிறைய பேரை சொல்றோம். கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லப்படுபவர் கம்பர். ஏன்னா நிறைய அவ்வளவு சிறப்பான பாடல்கள், 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியவர் நம்முடைய கம்பர். அவர் அந்த கம்பராமாயணத்தை எழுதுகிற பொழுது
இதை கூட நம்முடைய இறைவணக்க பாடலை கூட ஒரு பாடல்ல மிக அழகாக பாடிட்டு நிறுத்திடுவாரு. ஆனா அவையடக்கம் அப்படின்னு ஒரு 10 பாடல் பாடுவாருங்க. அந்த கதை சொல்றதுக்கு முன்னாடி தன்னைத்தானே அவையடக்கமா அவர் பாடிய பாடல்கள்ல 2 பாடல்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல் பாடலை பாருங்க. ஓசை பெற்று உயர் பால் கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புக்கு என ஆசை பற்றி அறையல் உற்றேன் மற்ற இக்காசுயில் கொற்றம் அத்து ராமன் கதையரோ. மற்ற இக்காசுயில், காசு என்பது குற்றம் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குற்றம் இல்லாத கொற்றம் வீரம் நிறைந்த ராமனுடைய கதையை நான் சொல்ல போறேன். குற்றம் இல்லாத வீரம் நிறைந்த ராமருடைய கதையை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றதுக்கு நான் வருவது எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஊமையை சொல்றாருங்க. ஓசை பெற்று உயர் பால் கடல் உற்று. ஓசை பெற்று மிகுந்த சத்தத்தோட இறைச்சலோட மிக உயர்ந்த அலைகள் எழும்புகிற பார்க்கடல். ஒரு கடல் இருக்குன்னு வச்சுங்களேன், முழுவதும் பால்ங்க, பால் கடல். கடல் எவ்வளவு பெருசு, உப்பு தண்ணியால இருக்குது இல்லைங்களா? அது முழுவதும் பாலா இருந்தா எப்படி இருக்கும்? அதுவும் அந்த ஓசையோட சேர்ந்து அலை கடல், அப்படி உயரமான அலைகள் எழும்பி வருகிற ஒரு பால் கடல். உற்று அங்க போய் நின்று ஒரு பூசை, ஒரு பூனை, பூசை என்பது பூனைங்க, ஒரு பூனை போய் அந்த அவ்வளவு அலை தழும்புகிற அந்த பார்க்கடல் கடல்ல போய் நிக்குதாங்க. நின்று அந்த கடலை ஒரு தடவை இப்படி பாக்குதான், சுத்தி பார்த்துட்டு என்ன பண்ணுதா, அதுக்கு ஒரு ஆசை வருதாங்க. என்ன ஆசை தெரியுமா? முற்றவும் நக்கு புக்கு என அப்படின்றார். இந்த கடலுக்குள்ள புகுந்து இந்த கடல் மொத்தத்தையும் நான் நக்கியே குடிச்சிருவேன் அப்படின்னு அந்த பூனை ஆசைப்படுதான். ஒரு சின்ன கிண்ணத்துல பால் இருக்க பொழுது பூனை இந்த பாத்திரத்துல இருக்க இந்த கிண்ணத்துல இருக்க எல்லா பாலையும் குடிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சுன்னா அது பரவாயில்லைங்க, ஒத்துக்கலாம். ஒரு பால் கடலே இருக்குது, இந்த பூனை என்ன நினைக்குது, அது உள்ள புகுந்து எல்லாத்தையும் நான் நக்கி குடிச்சிருவேன்னு நினைக்குதுங்க. அப்படி இருக்குது. இந்த ராமருடைய கதையை நான் சொல்லி முடிச்சிருவேன்னு நினைச்சிட்டு நான் வந்து இங்க நிக்கிறது எப்படி இருக்குதுன்னா, இந்த ராமனுடைய கதையை முழுவதுமா நான் சொல்லி முடிச்சிருவேன்னு ஏதோ ஒரு அசட்டு நம்பிக்கையில வந்து நான் எழுத ஆரம்பிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னா, ஒரு கடலையே நக்கி குடிச்சிருவேன்னு ஒரு பூனை வந்து நிக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு கம்பர் ஒரு அவையடக்கத்தோட இந்த கம்பராமாயணத்தை ஆரம்பிக்கிறாருங்க. எப்படி பாருங்க, கவிக்கு ஒரு சக்கரவர்த்தி, கவி சக்கரவர்த்தி, கவிக்கு ஒரு புலவர், அப்படி பேர் பெற்ற கம்பர் சொல்றாரு, ராமனுடைய கதையை நான் சொல்ல வந்தது ஒரு பூனை கடலையே குடிச்சிடலான்னு நினைச்சு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தன்னையே அடக்கி மிக அவையடுக்கத்தோட இந்த பாடலை பாடியிருக்கிறார். அதுக்கடுத்து இன்னும் ஒரு மிகப்பெரிய அவையடக்கமா இன்னொரு பாடலை பாடியிருக்கிறார். இந்த பாடலை பாருங்களேன். துறை அடுத்த விருத்த தொகை கவிக்கு உரை அடுத்த செவிகளுக்கு ஓதில் யாழ் நரை அடுத்த அசுன நன் மா செவி பறை எடுத்தது போலும் என் பா அரோ. இந்த அரோ என்பது அசை சொல். பாட்டு கொஞ்சம் இனிமையா போறதுக்காக ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க, அதுதான் அந்த அரோ என்பது. இதுல அசுனம் அப்படின்ற ஒரு பறவையை பற்றி சொல்றாங்க. இது ஒரு விலங்குன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, இது ஒரு பறவை, இது உண்மையிலே வாழ்ந்ததுன்னு சொல்றவங்க இருக்காங்க, சில கல்வெட்டு ஆதாரங்களை கொடுத்து இதுதான் அசுன பறவை அப்படின்னு காட்டுறவங்க இருக்கிறாங்க, இல்லை இது ஒரு கற்பனை விலங்கு தான் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. நிறைய கருத்துக்கள் இருக்குது. நம்ம ஒரு பொதுவான கருத்தை மட்டும் எடுத்துப்போம். இந்த அசுனம் என்கிற ஒரு பறவைங்க. இந்த பறவை என்ன பண்ணுது, அது வந்து மிக வலிமையான ஒரு பறவை. எதிர்த்து போய் அதை சண்டையிட்டு யாராலையுமே கொன்ற முடியாது. ஈவன் வேட்டைக்காரங்க கூட அதை எதிரில் போய் நின்னாங்கன்னா அவ்வளவு வலிமையான ஒரு பறவை. அது குகைக்குள்ள வாழ்ந்து இருக்கும். அதை வெகு எளிதில போயிட்டு அதை பிடிச்சிடவும் முடியாது, அதை பார்த்துடவும் முடியாது. அப்படி இருக்கிற ஒரு அசுன பறவை. அதை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம் அந்த காலத்துல இருக்கிற வேட்டையா இருக்கு. இது வெறும் கம்பராமாயணத்துல மட்டும் இல்லை, இது இன்னும் அகநானூறு, நற்றிணை போன்ற சில பாடல்கள்ல கூட இந்த அசுனம் என்கிற இந்த பறவை அல்லது விலங்கை பற்றின குறிப்புகள் நிறைய இருக்குது. இதே கருத்துள்ள குறிப்புகள், அதை எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றத பற்றிய குறிப்புகள். இப்போ எப்படி அதை பிடிப்பாங்களாம், யாழ் நரை அடுத்த அசுன நன்மா செவி. யாழ் இசை இருக்கு இல்லைங்களா, யாழ் இசை என்பது ஒரு நரை மாதிரி. நரை என்பது தேன். யாழுடைய இசை எப்படி இருக்குமா, தேன் மாதிரி காதுல பாயும். இந்த அசுன பறவையை பிடிப்பதற்கு என்ன பண்ணுவாங்களாம், யாழ்
இசையை இசைப்பாங்களாங்க. மிக அருமையான இசை, கேட்கிறவங்க எல்லாம் அப்படியே மயங்கி இருக்கிற ஒரு இசை. இப்ப அந்த இசையை கேட்ட உடனே இந்த அசுன பறவை வெளியில வருமாங்க. இந்த குகையை விட்டு வெளியில வரும். அது இருக்கிற இருப்பிடத்தை விட்டு வெளியில வந்து இந்த இசைக்கு அப்படியே மயங்கி போய் இந்த இசை இசைக்கிற இடத்துல வந்து நிக்குமா. அப்படியே மயங்கி போய் இருக்குதுமா. அந்த அந்த இசையில மயங்குகிற ஒரு பறவை இந்த பறவை. இப்ப அது அப்படியே மயக்கத்துல இருக்கிற நேரத்துல டக்குன்னு என்ன பண்ணுவாங்களா, சுத்தி நின்று பறை அடிப்பாங்களாம். பறை பறை என்பது காதுக்கெல்லாம் கிளியிற அளவுக்கு மிக உற்சாகமான ஒரு இசை இல்லைங்களா. அந்த இசையை இசைப்பார்களாம். அந்த இசையை இசைத்த உடனே இந்த அசுன பறவை என்ன பண்ணுமா, அங்கே எங்கேயுமே போக முடியாம என்ன நடக்குதுன்னே புரிஞ்சிக்க முடியாம அது ஒரு திகைத்த நிலையில இருக்கும். அந்த நேரத்துல அந்த அசுன பறவையை அடிச்சு அதை பிடிச்சிருவாங்க. இந்த அசுன பறவையை பிடிப்பதற்கு யாழ் இசையை அடிப்பாங்க, பின்னர் இந்த பறை இசையை அடிப்பாங்க. யாழ் போன்ற தேன் போன்ற இனிமையான இசையை கேட்ட அந்த அசுன பறவை திடீர்னு பறை இசைக்கிற பொழுது என்னென்ன செய்ய முடியாத அளவுக்கு ஒரு 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 குழப்பமான நிலைமைக்கு வரும். அந்த உவமையை கம்பர் இங்க கொண்டு வந்து பயன்படுத்துறார். என்ன பயன்படுத்துறாரு, துறை அடுத்த விருத்த தொகை கவிக்கு, துறை அடுத்த விதவிதமான தாளங்களை கொண்ட இசை தாள அமைப்புகளை கொண்ட விருத்த தொகை கவிக்கு, விருத்தப்பா ஆசிரியப்பா கலிப்பான் பலவிதமான பாடல் வகைகளை கொண்ட கவிக்கு, கவிதைகளுக்கு உரை அடுத்த செவிகளுக்கு ஓதில். அப்படிப்பட்ட இனிய இசைகளையெல்லாம் கேட்டு பழகிய உங்களுடைய செவிகளுக்கு நான் சொல்ற பாட்டு எப்படி இருக்குமா, பறை அடுத்தது போலும் என் பா. இவ்வளவு இனிமையான பாடல்களை இவ்வளவு நாளா கேட்டுட்டு வந்தீங்களே, இவ்வளவு இனிமையான சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, திருக்குறள், நாலடியார், இவ்வளவு அழகான பாடல்கள் எல்லாம் கேட்டு வந்த உங்களுக்கு என்னுடைய நான் எழுதுகிற இந்த ராமாயணம் எப்படி இருக்கும்னா, பறை அடுத்தது போலும் என் பா. என்னுடைய பா என்னடா இவன் திடீர்னு இப்படி வந்துலாம் ஒரு பாட்டு எழுதுறானே அப்படின்னு மோசமா நினைக்கிற அளவுக்கு தான் என் பாட்டு இருக்கும். அதனால ரொம்ப எதிர்பார்த்தெல்லாம் என் கவிதைக்குள்ள வராதிங்க அப்படின்னு ரொம்ப தாழ்மையா அவை அடக்கத்தோடு கம்பர் சொல்றாருங்க. கம்பருக்கு இவ்வளவு அடக்கமா இருக்கிறது அப்படின்னா நம்மலாம் ஏமாத்துறோம் இல்லையா. நான் காலேஜில் படிக்கிற பொழுது எங்களுடைய துறை தலைவர் இருப்பார்ல, ஹெச்ஓடி, அவர் சொல்லுவார், நானே வந்து நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு கடல்டா, அந்த கடல்ல வந்து கையில வந்து நான் அள்ளி குடிச்சவன், அவ்வளவுதான். அவ்வளவு நாலேஜபிள் உள்ளவர். அவர் எழுதின புத்தகம் தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பாலிடெக்னிக்லையும் அவர் எழுதின புத்தகத்தை தான் படிப்பாங்க. எல்லா பாலிடெக்னிக்லையும் அவர் எழுதின புத்தகம் தான் வரும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆசிரியர் அவர். அவர் சொல்லுவாரு, இது பெரிய கடல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், நான் வந்து கையில எடுத்து குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அடக்கமா இருக்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு. அதுலயும் கம்பர் சொல்லுகிற அடக்கம் மிகப்பெரிய அடக்கம். ஏன்னா அவர் அவ்வளவு பாடல்களை பாடியவர். அவர் சொல்றாரு, நீங்க இதுவரைக்கும் கேட்ட கவிதைகளுக்கு எல்லாமே வந்து என்னுடைய கவிதையை இப்ப கேட்கிற பொழுது பறை இசை, யாழ் இசைக்கு எதிரில் பறை இசைத்தது போலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பராமாயணத்தை ஆரம்பிக்கிறாருங்க. இந்த விருத்த தொகை அப்படின்றது வந்து 4 வரிகள்ல இருக்கிற விருத்தப்பா, அப்படி அதையும் குறிக்கும். விருத்தப்பா என்பது 4 வரிகளும் சரியான அளவு வார்த்தைகளை போட்ட கவிதையா இருக்கும். இப்ப இது எல்லாமே விருத்தப்பா தான். இதுல பாருங்க 4 வரிகள் இருக்கும். 4 வரிகளிலுமே சரியான அளவு வார்த்தைகள் இருக்கும். 4 வரிகளிலும் 4 வார்த்தைகள், இல்லைன்னா 5 வார்த்தைகள் இருக்கும். இந்த கம்பருடைய அவை அடக்கத்தை பார்த்து உண்மையிலே நம்ம நிறைய கத்துக்கணுங்க. இவ்வளவு பெரிய மனுஷங்கள்லாம் நம்ம ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தன்னை தாழ்த்தி கொள்கிற பொழுது நம்ம சும்மா ஏதோ 4 விஷயத்த கத்துக்கிட்டு நம்ம பெரிய ஆளுன்னு நம்ம நினைக்க கூடாதுன்றத இந்த கவிதைகள் எல்லாமே நமக்கு கற்று தருகிறது. இதுல இந்த அடக்கத்தை பத்தி ஔவையார் ஒரு அழகான பாடலை பாடியிருக்கிறாருங்க. அடக்கம், ஒரு மனுஷன் எப்படி அடக்கமா இருக்கு, எதை பார்த்து எல்லாம் அடக்கத்தை நீங்க கத்துக்க முடியும் அப்படின்றதுக்கு வள்ளுவர் சொல்றாரு, ஔவையார் சொல்றாரு. ஔவையார் இடத்துல போய் ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, நான் பெரிய ஆளுங்க, நான் என்ன வேணாலும் செய்வேன், என்னால செய்ய முடியாது எதுவுமே கிடையாது, என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு ஔவையார்கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ ஔவையாருக்கு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி வா, நான் காட்டுறேன், அதே போல நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணாங்களாம், ஒரு மரத்துல தூக்கணாங்குருவி கூடு கட்டிட்டு இருந்துச்சாங்க. அவனை கூப்பிட்டு சொன்னாங்களாம், இந்த சின்ன குருவி இருக்கு பத்தியா, இந்த குருவி கட்டுற கூடு மாதிரி கூடு கட்டிடு அப்படின்னாங்க. அவன் பார்த்தானா,
நிறைய நாளா பிரிச்சு ஆராய்ஞ்செல்லாம் பார்த்துருக்கான், அது எப்படா கூடு கட்டுது அப்படின்ட்டு. அவனால கண்டுபிடிக்கவே முடியல, தோல்வியை ஒத்துக்கிட்டானா. அடுத்து கூட்டிட்டு போனாங்களாம். கூட்டிட்டு போயிட்டு கரையான் புத்து இருக்குல்ல, கரையானுடைய புற்றை எடுத்துட்டு போய் காட்டிட்டு, இதே போன்ற அமைப்போட உள்ள ஃபுல்லா அறைகள், வெறும் புத்து மட்டும் இல்லை, அது உள்ள போனீங்கன்னா அவ்வளவு அறைகள் இருக்கும். இப்படி அறைகளோட ஒரு கரையான் புற்று ஒண்ணு கட்டி காட்டு அப்படின்னாங்க. சிலந்தியை போல ஒரு சிலந்தி கூடு கட்டி காட்ட முடியுமான்னு கேட்டாங்களாம். அவன் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு, தப்பு தான் நான் பேசினது, அவை அடக்கம் இல்லாம நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னான். ஔவையாருடைய இந்த பாடலை பாருங்களேன். மேல இருக்கிறது சந்தி பிரிப்பதற்கு முன்பு, பின்ன சந்தி பிரிச்சு நம்ம படிப்பதற்கு வசதியா கீழே கொடுத்திருக்கிறேன். வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல் கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய் அறிதலால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குங்க. அது ஔவையார் சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும்டா. அதனால உன்னுடைய திறமையை வச்சுக்கிட்டு மற்றவனை கம்பேர் பண்ணி நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நீ என்னைக்குமே பேசாத. வான்குருவியோடைய கூடு, வல் அரக்கு, அரக்குன்றது பசைங்க. ஒரு சில தாவரங்கள்ல இருந்து வருகிற பசை இருக்கு, அதை வேற யாராலையுமே செய்ய முடியாது. வல் அரக்கு வலிமையான பசை. தொல் கரையான், மிக நாள் உன்னெல்லாம் முன்னாடி உன் பரம்பரை உன் தாத்தா பாட்டிக்கெல்லாம் முன்னாடி இந்த உலகத்துல இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கரையான் தேன், தேனி எடுத்துட்டு தேன் சேகரிக்குதுல்ல, அந்த தேனை செயற்கையா உங்களால சேகரிக்க முடியல. அது தேர்த்து வச்ச தேன்ல வேணா கலப்படம் பண்ணி விற்கிறாங்க நிறைய பேர். ஆனா அந்த தேனை செயற்கையா நம்மளால செய்ய முடியல. அந்த தேன் சிலந்தி, சிலந்தியினுடைய கூடு யாவருக்கும் செய் அறிதால், யாராலையுமே இதெல்லாம் செய்ய முடியாது. அதனால யாம் பெரிதும் வல்லோமே, நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சு வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று பாடுறா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்று எளிது, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும், அதை அவங்க எளிதா செய்வாங்க. அதனால உனக்கு தான் தெரியும் அப்படின்ற நீ என்னைக்குமே பேசாத அப்படின்ட்டு ஔவையார் ஒரு ஒருத்தர் அவையில் இருந்த ஒருத்தருக்கு அடக்கத்தை கற்றுக் கொடுக்க பயன்படுத்திய இந்த பாடல்ங்க. மிக அருமையான ஒரு பாடல். வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய் அறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோர்க்கும் ஒவ்வொன்று எளிது. இன்னொரு மிக அருமையான ஒரு பாடல், புறநானூற்றில் இருக்கிற ஒரு பாடல். இதுல தவறா அகநானூறுன்னு போட்டிருக்கு, புறநானூற்றுல 189வது பாடல். இதை பாடியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். நக்கீரனார் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார். நெடுநல்வாடையை பாடியவர். முருகனுடைய அறுபடை வீடுகளையும் பற்றிய பாடலான திருமுருகாற்றுப்படையை பாடியவர். சரிங்களா? சங்க நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த 36 நூல்கள்லையுமே இறைவனை பாட்டுடை தலைவனாக கொண்ட ஒரே நூல் திருமுருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படையை இயற்றியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். அப்புறம் நெடுநல்வாடையையும் பாடியவர் இவர் தான். அது இல்லாம புறநானூறு, அகநானூறு, நச்சினை போன்றவற்றில் கிட்டத்தட்ட 34 பாடல்களை பாடியிருக்கிறார். போன வாரம் நம்ம ஒரு பாண்டிய மன்னனை பற்றி பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? தலையாலங்கானத்து செரு வென்ற பாண்டியன் அப்படின்ட்டு. தலையாலங்கானம்ன்ற போர்ல சேர மன்னர்களை வென்ற, இள வயதிலேயே வென்ற ஒரு பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னனை பற்றிய ஒரு பாடலையும் இவர் பாடியிருக்கிறார். அந்த தலையாலங்கானத்து போரை இவர் குறிப்பிட்டிருக்கிறார், இவரும் குறிப்பிட்டிருக்கிறார். நிறைய புலவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க, இவரும் குறிப்பிட்டு பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாடல் அவர் எழுதிய புறநானூற்று பாடல். இந்த பாடல் தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓரொக்குமே அதனால் செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன போலவே.
இந்த 9 நாழி உடுப்பவை இரண்டே அப்படின்றத இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். தப்புனா பலவே கேள்விப்பட்டது இல்லையா? ரைட்டு, நல்லது. இதுல இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு நம்முடைய தமிழர்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு சில பாடல்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் போன்ற பாடல்கள், உண்டால் அம்மை இவ்வுலகம் அப்படிங்கிற பாடல் போன்ற பல பாடல்கள் உண்டு. அதுல இந்த பாடலும் ஒண்ணுங்க. மிக முக்கியமான ஒரு பாடல், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற வேண்டிய ஒரு பாடல். நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம், ஒரு காலத்துல மன்னர்கள்லாம் பெரிய இறைவர்கள் போல இருந்திருப்பாங்க, மக்கள் எல்லாருமே அவர்களுக்கு அடிமைகள் போல சேவகம் செய்து கொண்டு வாழ்ந்திருப்பாங்க, ஒரு காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கை இருந்திருக்கும் 2000 வருடங்களுக்கு முன்பு அப்படிங்கிற ஒரு இதையெல்லாம் உடைத்து போட்டவை நம்முடைய சங்க இலக்கிய பாடல்கள். எந்த அளவுக்கு நாகரிகமான ஒரு வாழ்க்கையை தமிழர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா நமக்கு இன்றைக்கும் ஒரு ஆதாரமா இருக்கிறது சங்க இலக்கிய பாடல்கள் தாங்க. இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, நீ எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, காட்டுல வேட்டையாடி விலங்குகளை வேட்டையாடி உண்கிற ஒரு வேடனா இருந்தாலும் சரி, சாப்பாடு ஒரு நாளி சாப்பாடு தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேல சாப்பிட முடியும். நீ ராஜான்றதுனால 10 பிரியாணி சாப்பிட முடியாது உன்னால. நீ 2 ட்ரெஸ் தான் போட முடியும், மேல ஒரு ட்ரெஸ் கீழே ஒரு ட்ரெஸ், அவ்வளவுதான். 9 நாளி உடுப்பவை இரண்டே அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, எப்படி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற வார்த்தை மிக சிறப்பான புகழ்பெற்ற வரிகளோ, அதுபோல புகழ்பெற்ற வரிகள் இந்த 9 நாளி உடுப்பவை இரண்டே அப்படிங்கிற இந்த ஒரு வரிங்க. தென்கடல் வளாகம், கடல் சூழ்ந்து இருக்கிற இந்த பெரிய நிலப்பரப்பு இருக்கு இல்லைங்களா, வளாகம், பெரும் நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பை பொதுமையின்றி, இதை பொதுவா வைக்காம வெண்குடை நிலற்றிய ஒருமையோருக்கும், தான் ஒருவனே அதிகாரப்பூர்வமா இருந்து ஆட்சி செய்கிற வெண்குடை நிலற்றிய அப்படின்னா ஆட்சி செய்கிற ஒருவனுக்கும், ஒரு அரசனுக்கும், உலக மொத்தத்தையும் ஒரே ஆளா இருந்து ஆட்சி செய்கிற ஒரு அரசன் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய அரசனா இருக்கணும். அப்படிப்பட்ட அரசனுக்கும் நடுநாள் யாமத்தும், இரவுலையும் பகல்லையும் துஞ்சான், தூங்காம கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும், கடுமா வேகமாக செல்லுகிற விலங்குகள், காட்டுக்குள்ள ஓடி இருக்கிற விலங்குகளை பார்த்துக்கிட்டே இருப்பான். யாரு? வேடன். தூங்கிட்டான்னா அவனுக்கு உணவு கிடைக்காது, அவன் வேடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். மேல உள்ள அரசனுக்கு அவன் தூங்குறதுக்கு எல்லா வசதியும் இருக்கும், சுத்தி நின்று விசிறி வீசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் எப்படி நைட்டு ஃபுல்லா முழிச்சிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நிறைய பேர் அவனுக்காக வேலை செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க. அந்த அரசனையும் காட்டுக்குள்ள உணவு வேட்டையாடி உண்கிற ஒரு வேடனையும் ஒப்பிட்டு பார்க்கிறாருங்க இந்த புலவர். நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான், கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும், கல்வி அறிவில்லாத அந்த வேடனுக்கும் அரசனுக்கும் 2 பேருக்குமே ஒற்றுமை என்ன தெரியுங்களா? 9 நாளி. அவனால ஒரு ஒரு நாள்ல 3 வேளை உணவு அப்படின்னா 3 வேளை உணவு தான் சாப்பிட முடியும், அதற்கு மிஞ்சி அவனால சாப்பிட முடியாது. எவ்வளவு வேணாலும் கொட்டி கிடக்கலாம், ஒரே நாள்ல சாப்பிட முடியுமா? அந்த அரசனுடைய இதுல போய் பார்த்தீங்கன்னா நிறைய அரிசி எல்லாத்தையும் அவர் ஒரே நாள்ல சாப்பிட முடியுமா? கிடையாது. ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்டது இதுதான், 9 நாளி உடுப்பவை இரண்டே. 2 உடுப்பு தான், மேல ஒரு உடுப்பு கீழே ஒரு உடுப்பு. ராஜா கொஞ்சம் நிறைய ஆடம்பரமான துணி போட்டிருப்பாரு, வேடன் என்ன பண்ணியிருப்பான், மேல ஒரு துண்டை கட்டியிருப்பான் கீழே ஒரு துண்டை கட்டியிருப்பான், அவ்வளவுதான். அவனுக்கு 2 ட்ரெஸ் தான், இவனுக்கு 2 ட்ரெஸ் தான், இவருக்கும் ஒரு நாளி உணவு தான், இவனுக்கும் ஒரு நாளி உணவு தான். பிறவும் எல்லாம் ஓரக்குமே, எல்லா விதமான தேவைகளும் 2 பேருக்குமே ஒண்ணுதான். அதனால் செல்வத்து பயனே ஈதல். செல்வத்தோடைய பயன் என்ன தெரியுங்களா? மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்வதுதான் செல்வத்து பயன். துய்ப்போம் எண்ணினே, நானே எல்லாத்தையும் அனுபவிப்பேன் நீ நினைச்சனா தப்புன பலவே. இது போலவே இல்லை, பலவே, தப்புன பலவே. நீ நம்ம அடைய வேண்டிய நிறைய நற்கதிகளை நம்ம இழந்து விடுவோம். தப்புன பலவே, பல விதமான நன்மைகளை நாம தப்ப விட்டுருவோம், இழந்துடுவோம் அப்படிங்கிற இந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க. 9 நாளி உடுப்பவை இரண்டே. ஒரு
மிகச்சிறந்த புலவர் ஷேக்ஸ்பியர் இல்லைங்களா? அவர் அவ்வளவு சிறந்த ஒரு பாடலாசிரியர். அவர் வந்து அவரை பார்ப்பதற்கு ஒரு அரசவையில இருக்கிற ஒரு அமைச்சர் ஒரு தடவை போயிருக்காரு. போன உடனே அவர் வந்து ஏதோ ஒரு பாடல் எழுதிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் சொன்னாராம் அந்த அமைச்சர்கிட்ட, இல்ல அந்த சேர்ல நீங்க உட்காந்துட்டு இருங்க, நான் ஒரு பாடல் எழுதிட்டு இருக்கேன், அதை முடிச்சுட்டு இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த அமைச்சருக்கு பயங்கர கோவம். நான் யார் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? என்னையே நீ வந்து உட்கார சொல்றியா, வெயிட் பண்ண சொல்றியா அப்படின்ட்டு பயங்கர கோவப்பட்டாராம். அப்போ ஷேக்ஸ்பியர் ஐயோ பயந்து போய் சொன்னாராம், ஐயோ நீங்க அவ்வளவு பெரிய ஆளா, நான் தெரியாம சொல்லிட்டேன், நீங்க எவ்வளவு பெரிய ஆள்னு நான் நினைக்கல, அப்படின்னா நீங்க 2 சேர்ல உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் உள்ள. இது என்ன அர்த்தம்னா, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி ஒரு சேர்ல தான் உட்கார முடியும். நீ பெரிய ஆளு பெரிய அமைச்சர்ன்றதுக்காக 4 சேரை ஒன்னா போட்டு நீ உட்கார முடியுமா? இது இந்த கருத்துக்கு ஒத்து போகிற ஒரு நிகழ்வு. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி ஒரு நாளை உணவுக்கு மேல உன்னால உண்ண முடியாது, 2 உடுப்புக்கு மேல உன்னால உடுத்த போறது இல்லை. நீ பயன்படுத்துகிற எல்லாமே இதே போலதான். மிகப்பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, காட்டுக்குள்ள வாழ்கிற ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே தேவை ஒண்ணுதான், இந்த வாழ்க்கைய கழிக்கணும், அவ்வளவுதான். இதுல நீ செல்வத்தை சேர்த்து வச்சு நானே வச்சு எல்லாத்தையும் அனுபவிப்பேன், துய்ப்பேன் எனினே தப்புன பலவே, பலவிதமான நற்கதிகளை நீங்க இழந்துருவீங்க. அதனால செல்வத்து பயனே ஈதல். இந்த 2 வார்த்தைகள், செல்வத்து பயனே ஈதல் அப்படிங்கிறதும் மிக புகழ்பெற்ற வரி. 9 நாளி உடுப்பவை 2 அப்படிங்கிறதும் மிக புகழ்பெற்ற வரிகள். இந்த புகழ்பெற்ற வரிகளை கொண்ட இந்த பாடல் புறநானூற்றில் அமைந்திருக்கிற 189வது பாடல். மதுரை கணக்காயனார் பகடார் நக்கீரனார் பாடிய மிக அழகான ஒரு பாடல். நம்ம எல்லாருமே மனப்பாடம் செய்திருக்க வேண்டிய ஒரு பாடல். என்னங்க இதுல நிறைய ஒரு நாளி உணவு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளி உணவுன்றது ஒரு அளவுகோலாக வைத்து, எல்லாருமே வந்து ஒரு நாளி உணவுக்கு மேல சாப்பிட முடியாது, எல்லாருக்குமே ஒரு நாளி உணவு தான் தேவை அப்படின்னு சொல்றது அர்த்தத்துல வருது. இது நாளிகை அப்படின்னாதான் நமக்கு 3 வேலை அப்படின்றது அர்த்தத்துல போகும். நாளிகை அப்படின்ற போது வேலை என்ற அர்த்தத்துல போகும். 3 வேலை 4 வேலை, 4 நாளி 3 நாளி. இது 9 நாளி என்பது உணவு உண்கின்ற அளவு. ஒரு மனிதனால ஒரு நாளி உணவுக்கு மேல சாப்பிட முடியாது அப்படின்ற அர்த்தத்துல தான் இதுல பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பாடல்கள் எல்லாமே நம்ம இன்னைக்கு மனப்பாடமா பண்ணிக்க வேண்டிய பாடல்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று, மிக அருமையான ஒரு பாடல், கண்டிப்பா மனப்பாடம் பண்ணியிருக்கணும். ஔவையாருடைய வான்குருவியின் கூடு அப்படிங்கிற இந்த பாடல். இப்போ நம்ம நிறைய அடக்கத்தை பற்றி நிறைய பாடல்கள் பார்த்தோங்க. ஒரு மிகப்பெரிய ஆள் அவர் வந்து, என்னையா சும்மா அடக்கம் 5 ஐம்புலன்களையும் அடக்குன்றீங்க, முட்டா பையதான் அப்படிலாம் சொல்லுவான் அப்படின்னு சொன்னார்னா நமக்கு எப்படிங்க இருக்கும்? நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு இருக்கோம்ல, ஐம்புலன்களையும் அடக்கணும், ஐம்புலன்களையும் அடக்குங்க, அடக்கம் அமரருள் வைக்கும், ஒருமையில் 5 அடக்கல், ஆற்றின் எளிமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு நம்ம நிறைய படிக்கிறோம் இல்லைங்களா அடக்கத்தை பத்தி. இப்போ ஒருத்தர் வந்து, என்ன நீங்க சும்மா அடக்குன்னு சொல்றீங்க, முட்டா பைய தான் சொல்லுவான் அடக்குங்கன்ட்டு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. கோபம் வரும். வேற நல்லது. ஆமா, ஐம்புலன்களையும் அடக்குன்னு சொல்றாங்க. என்னத்தை அடக்குன்றத அவங்க சொல்லிடுறாங்க, ஐம்புலன்களையும் அடக்குன்றாங்க இல்ல. நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லைங்களா அடக்கமுடைமையை பற்றி. எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த ஆமா ஆமா, இருள் நிறைந்த வாழ்க்கையில கொண்டு போய் நம்மளை விடும் இல்லைங்களா? சரி, வேற ஐயா? ஆமா ஆமாங்க, ஆமா கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா. ஆனா இந்த அடக்கிறதுக்கு என்னங்க வழி என்ன?
எப்படி அடக்கிறது? இல்ல எப்படி அடக்கிறது? ஒரு மாடுனா அடக்கி ஒரு கயிறை வச்சு கட்டிட்டு போயிடலாம். இது ஐம்புலன்களும் தெரிகட்டு ஓடுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில. எப்படி அடக்கிறது? அடக்கிறதுக்கான வழி என்ன? பற்றுதல். சரிங்க. ஐயா, அருமை அருமை அருமைங்க. கல்வி கற்கணும். ஆமா. பெரியோர் சொல் கேட்டல், கல்வியினுடைய பயனை வந்து புரிஞ்சிக்கிறது. இப்போ என்னுடைய எப்படின்னா, நான் முதல்ல இப்போ டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு வேலையில் சேர்றப்போ எனக்கு முதல்ல ஒரு பாஸ் இருந்தார், டிஜே சுரேஷ். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாஸ் இருந்தார், அவர் பேரை சொல்லக்கூடாது. அவர் வந்து திட்டிக்கிட்டே இருப்பார், எந்த வேலை பண்ணாலும் திட்டிக்கிட்டே இருப்பார். சரியா செய்யலைன்னா பயங்கரமா திட்டுவார், அப்படி பயந்து நடுங்குவோம். ஆனால் அவர் சொல்லி தர மாட்டார். இப்போ நான் அடுத்து ஒரு பாஸ் வந்தார் எனக்கு, டிஜே பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தையும் அப்படியே ஒரு போல்ட்டு சைஸ்னா, டே இது தாண்டா 10 mm போல்ட், இதுதான், இது எக்ஸகோனல் போல்ட்டு இது அப்படின்ட்டு கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து ஒன்றுனா சொல்லி கொடுப்பாரு. எப்படி தப்பு செய்யாம இருக்கிறதுன்றத சொல்லி கொடுப்பாருங்க. நம்முடைய தமிழ் இலக்கியமும் அப்படித்தான். அடக்கமாறு, 5 புலன்களையும் அடக்கு, அங்கங்க தெரியாத, பொய் சொல்லாத, பேசாத, திருடாத, இப்படியே மட்டும் சொல்றது நம்ம இலக்கியம் கிடையாதுங்க. இது வந்து சர்வாதிகாரி கிடையாது நம்முடைய தமிழ் இலக்கியம். எப்படி இதெல்லாம் செய்யறதுன்றதையும் அழகா சொல்லி கொடுக்கும். திருவள்ளுவர் கூட பாத்தீங்கன்னா, ஆமாங்க, வள்ளுவர் கூட பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல எப்படி அதை செய்யாம இருக்கிறது அப்படின்றத மிக அழகாக சொல்லி கொடுப்பார். 10 குறள்ல ஏதாவது ஒரு குறள்ல கண்டிப்பா அந்த அது எப்படி செய்யாம இருக்கிறதுன்றதையும் சொல்லி கொடுப்பாரு. வருமானமே இல்லை, எப்படி பண்றது அதை சொல்லி கொடுப்பாரு. ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை. அப்பா உனக்கு வர்ற வருமானம் கம்மியா இருக்கா, பரவாயில்லடா, கவலைப்படாத, போகாறு அகலா கடை அப்படிம்பாரு. உனக்கு செலவு அதிகமா இல்லாம பாத்துக்க அப்படிம்பாரு. உடம்பு நல்லா இருக்கு பாத்துக்கணுமா, அதுக்கும் மிக அழகாக சொல்லி கொடுப்பாரு. சாப்பிட்றத சாப்பாடை குறை, பசிச்சா சாப்பிடு, மிக அழகாக எப்படி செய்யாம இருக்க, ஒரு தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிற பொழுதே அது எப்படி செய்யாம இருக்கிறதுன்றையும் சொல்லி கொடுப்பார். இப்போ நம்ம முன்னாடி வந்த இதுக்கு அடக்குன்னு முட்டாள் தாண்டா சொல்லுவான், அடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது யாரு தெரியுங்களா? ஒரு குழு சொல்றேன், நீங்க தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? 11 சித்தர்கள்ல அவர் ஒருத்தர். 11 சித்தர்கள்ல ஒருத்தர். ரெண்டாவது, பக்தி இலக்கிய பாடல்களுக்கு முதல் ஆரம்ப புள்ளி அவர்தான் பக்தி இலக்கிய பாடல்களுக்கு ஆரம்பிச்சவர். இன்னைக்கு கூட முதல்ல அவருடைய பாடல் ஒண்ணு பார்த்தோம். திருமூலர். அருமைங்க, நன்றி. அஞ்சும் அடக்கு என்பர் அறிவில்லார், அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கு இல்லை, அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேனே. அஞ்சும் அடக்காம இருக்கிறது தான் அறிவு அப்படின்னு சொல்றாருங்க. ஐம்புலன்களையும் அடக்காம இருப்பதுதான் அறிவு. என்ன அறிவு சார் நீங்க இவ்வளவு நாளா கத்துக்கிட்டீங்க அப்படின்னு திருமூலரை ஒருத்தர் கேட்டார்னா, அவர் சொன்னாரு, ஐம்புலன்களையும் அடக்க கூடாதுங்கிற அறிவை தாண்டா நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. ஐந்தும் அடக்கா அறிவு அறிந்தேனே, அஞ்சும் அடக்கு என்பர் அறிவில்லார், அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை, அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேனே. ஒரு வாத்தியார் ஐம்புலன்களையும் அடக்குனா என்ன வரும் அப்படின்னு கேட்டாராம். ஆம்புலன்ஸ் வரும் அப்படின்னா அவன். 5 அடக்குனா செத்துதான் போவோம் அப்படின்னா. அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் அப்படின்னா அதுதாங்க. 5ஐயும் அடக்குனா அவன் பிணத்துக்கு தான் ஒப்பாவான். அப்போ அஞ்சும் அடக்குன்னு யார் சொல்லுவா? அறிவில்லாதவங்க தான் சொல்லுவாங்க. அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை. அமரர்கள் இருக்காங்களா, அமரர்ல போய் கூட திருமூலர் தேடி பார்த்தாராம். தேடி பார்த்தா 5ஐயும் அடக்குனவங்க யாருமே இல்லை அங்க. இப்ப அடக்குறது அப்படின்றது வேற, நெறிப்படுத்துறதுன்றது வேறங்க. திருமூலர் சொல்றாரு, கெட்டதை நினைக்க கூடாதுன்னு நீ அடக்கிக்கிட்டே இருந்தானா கெட்டதுதான் நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அப்ப நீ என்ன பண்ணணும்? நல்லதை நினைக்கணும்னு நீ சொல்லு.
இப்ப நல்லது நிறைகிற பொழுது கெட்டது தானா வெளியில போயிடும். நீ அதை அடக்கணும்னு அவசியமே இல்லைங்கிறாருங்க. இப்போ ஒரு ஒரு கலங்கின தண்ணி இருக்குதுங்க ஒரு ஒரு குடத்துல. ஒரு ஒரு பாத்திரத்துல கலங்கின தண்ணி இருக்குன்னு வச்சுங்களேன். அதுல நல்ல தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? கலங்கின தண்ணி வெளியில போயிடும் கொஞ்ச நேரத்துல, இல்லையா? கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா தெளிந்த நீர் தான் அதுல நிறைஞ்சிருக்கும். இப்ப திருமூலர் சொல்றது அதுதான். நீங்க எந்த ஒரு செய்தியிலுமே இதை நான் செய்யக்கூடாது, இந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது போகக்கூடாது போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, நீ எந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போறியோ அந்த நேரத்துல வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தத்தை நீ உருவாக்கிக்க. சாயங்காலம் ஆனா ஒருத்தன் டாஸ்மாக் கடைக்க போயிடுறான்னு வச்சுங்களேன். என்னால ஒன்றும் பண்ண முடியல, வேலைக்கு போயிட்டு வந்தா நேரம் அங்கதான் போயிடுறேன். நீ வேலைக்கு போயிட்டு வந்தா நேர ஒரு கோயிலுக்கு போறத நீ பழக்கப்படுத்திக்க. நீ எதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சு கட்டுப்படுத்திக்கிட்டே இருந்தனா அது அந்த அதுலதான் உன்னுடைய மனம் நிரம்பி இருக்கும். அந்த நேரத்துல அந்த இடத்துல நீ செய்வதற்கு வேறு ஏதாவது ஒரு நல்ல செயலை நீ ஏற்படுத்திக்க. ஒரு விஷயத்த நான் மறக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன், அதை மறக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தனா நீ நீ மறக்கவே மாட்ட. அதற்கு பதிலா நீ வேற ஏதாவது ஒரு இப்ப எங்க இதுல ஒருத்தர் இருந்தார், ஒரு ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். இங்க வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அதையே தான் நினைச்சிட்டு இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் அதே நினைப்பாரு, அதையே புலம்புவாரு. அதை மறக்கணும்னு நினைக்கிறாங்க, மறக்கவே முடியல அப்படின்னு அதை மறக்கிறதுக்கான அந்த அடக்கத்திலேயே அவர் இருந்தார். அந்த மனதை அடக்கணும். அந்த மனசு அந்த விஷயத்த பத்தியோ இல்ல ஒரு அந்த ஆளை பத்தியோ நினைக்கிறத மறக்கணும் அப்படின்றத நினைச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ அவருக்கு நாங்கெல்லாம் என்ன பண்ணோம்னா அவரை கூட்டிட்டு போயிட்டு ஒரு கிட்டார் கிளாஸ்ல சேர்த்து விட்டோம். கிட்டார் கிளாஸ்ல சேர்த்து விட்டோம்னா அப்படியே ஒரு தயக்கமா தான் போய்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த கிட்டார் கிளாஸ்ல அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டெய்லி கிட்டார் கிளாஸ் போவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய மேடைகள் எல்லாம் கூட அவர் பாடல் எல்லாம் பாடினாரு, இங்க தமிழ் சங்க மேடைகள் எல்லாம். அப்போ ஒரு ஒரு மனிதன் ஒரு ஒரு இதை செய்யறதுக்கு தன்னுடைய ஐம்புலன்கள்ல ஏதோ ஒரு புலன் ஒரு தவறான செய்யறன்னு வச்சுக்கலாம், அதை அடக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா அதை என்னைக்குமே அடக்கவே முடியாது. அதற்கு பதிலாக அந்த இடத்துல வேறு ஒரு நிறைவான எண்ணத்தை, வேறு ஒரு நிறைவான சிந்தனையை, வேறு ஒரு நிறைவான செயலை செய்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா இந்த நீ எதை அடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது தானாவே அடங்கிடும். அப்படிங்கிறது தான் திருமூலர் கற்றுத்தருகிற ஒரு வழி. 5ம் அடக்கா அறிவறிந்தேனே, 5ம் அடக்காமலேயே அதை விட்டு வெளியே வருகிற அறிவை நான் அறிந்தேன் அப்படின்னு திருமூலர் சொல்றாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய அடக்கத்தை பத்தி பார்த்தோம். அது வந்து அடக்கம், அவை அடக்கம், சபையில அடக்கமா பேசுவது, அதற்கான பாடல்களை நம்ம நிறைய பார்த்தோம். ஆனா ஐம்புலன்களையும் அடக்கு அப்படின்னு சொல்லுகிற பொழுது திருமூலர் காட்டுகிற வழிதான் சிறப்பான வழி. அவர் சொல்லுகிற இந்த வழி இருக்குது இல்லைங்களா, 5 அடக்காம தன்னுடைய ஐம்புலன்களையும் நெறிப்படுத்துகிறது. இந்த பக்கம் போறதை விட்டுட்டு நீ இந்த பக்கம் போகாதன்னு மட்டும் நீ சொல்லாத, எந்த பக்கம் போகணுன்றதையும் நீ சொல்லுன்றாரு. எந்த பக்கம் போகணுன்றதையே சொன்னா நீ எந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அந்த பக்கம் நீ ஆட்டோமேட்டிக்காக போக மாட்டேன். அதுதான் இந்த பாடலுடைய கருத்துங்க. நீங்க அடக்கிறத விட நெறிப்படுத்துவது. அப்ப காலையில எந்திரிச்ச உடனே நான் மொபைல் பாக்குறேன், அரை மணி நேரம் போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இது என்னால மறக்கவே முடியல. காலையில எந்திரிச்ச உடனே கை தானா போய் போனை எடுக்குது, நான் என்ன பண்றது? அப்போ அந்த நேரத்துல இப்ப என்ன பண்ணோம், அந்த நேரத்துல நீ செய்வதற்கு வேறு ஒரு செயலை நீ முதல்ல ஏற்பாடு பண்ணும். நீ இதை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டா பண்ணாம நீ என்ன பண்ண போற, அதை நீ முதல்ல டிஃபைன் பண்ணணும். இப்போ என்ன பண்ணோம், காலையில் எழுந்திரிச்ச உடனே அரை மணி நேரம் எனக்கு எக்ஸசைஸ் இருக்கு, எல்லா செட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டான்னு வச்சுக்கலாம். இப்போ என்னுடைய விருப்பம், என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அதில் போகும். எந்த செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த நேரத்தில் அந்த இடத்துல செய்வதற்கு வேறு ஒரு சிறந்த செயல் உங்களுக்கு இருக்கணும். அதை ஏற்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு போயிடும். அதுதான் இந்த பாடல்ல இருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற அறிவு. 5ம் அடக்கு என்பர் அறிவிலார், 5ம் அடக்கும் அமரரும் அங்கு இல்லை, 5ம் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு 5ம் அடக்கா அறிவு அறிந்தேனே. இது எல்லாமே நம்முடைய வாயில பேசுகிற வார்த்தைகளை கூட கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த மந்திரம், ஏன்னா இது திருமந்திரம் இல்லைங்களா, திருமுறள் எழுதிய திருமந்திரம். இது உண்மையிலே ஒரு மந்திரமா நம்ம எடுத்துக்கணும். ஒரு வார்த்தை பேசுறோம், டக்குன்னு வேற ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம பேசிடுறோம், தவறான வார்த்தைகள் வந்துடுது வாயில. அதுல இருந்து மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னா நிறைவான வார்த்தைகளை நிறைய பயன்படுத்தணும். எங்க இதுல ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார்.
சொல்லுமா. எந்த எந்த இது புரியல? சரிம்மா, இப்ப நான் சொல்றேன் கேளுங்களா. இப்போ ஒருத்தர் அசிங்கமா வார்த்தையை பேசிடுறாரு, சரிங்களா. திடீர்னு அந்த வார்த்தை அவர் வாயில வந்துருது. இப்ப அந்த வார்த்தையை வராம இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ அதை அடக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். இப்ப அடக்கிறதுக்கு முயற்சி செய்கிற பொழுது அவரை மீறி அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்குது. இப்போ அவர் அதை பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன தெரியுங்களா பண்ணாரு? வேறு சில நல்ல வார்த்தைகளை எடுத்து வச்சுக்கிட்டாரு. மகிழ்ச்சி, நல்லதுங்க, இது போன்ற சில வார்த்தைகள் இருக்கு. இது அடிக்கடி பயன்படுத்த, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கூட மகிழ்ச்சி, நல்லது, இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. இப்போ கெட்ட வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு அடக்கின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ அடக்க முடியல அவரால். ஆனா அதே இடத்துல வேறு ஒரு நல்ல விஷயத்துக்கு கவனத்தை திருப்புகிற பொழுது அவரால் அவருடைய அந்த வார்த்தைகளை நெறிப்படுத்த முடிஞ்சது. அதைத்தான் இந்த இதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம். எதையுமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத விட அந்த நேரத்துல செய்யறதுக்கு வேற ஏதாவது செயலை வச்சுக்கிட்டோம்னா இது தானா போயிடும்ன்றதுதான் நம்ம கத்துக்கிறது. நல்லது வைக்கணும், அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப அம்மா மிக அழகாக சொல்லிட்டாங்க. ஒரு இடத்துல இருட்டு இருக்கு, இருட்டு போ நாங்க உட்காந்து எப்படியாவது இந்த இருட்டை போக வைக்கணும்னு பேசிட்டே இருந்தோம்னா போவாது இல்லைங்களா. அந்த இடத்துல ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சிட்டோம்னா, நம்ம சொல்றது இந்த மெழுகுவர்த்தியை தான் நான் சொல்றேன். எது ஒரு நல்ல செயலை நம்மளே ஏற்படுத்திக்கிட்டோம்னா தானா மற்றதெல்லாம் விலகிடும். இப்போ மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறோம். பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறத விட பார்க்குற நேரத்தில் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் யோசிக்கணும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுனா இது மறந்து போகும். அதுக்கு போயிட்டீங்கன்னா இது தானா மறந்து போயிடும். ஆமா, அந்த நேரத்தில் ஒரு பாட்டு கற்றுக்கலாம், ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கலாம், இல்லை நண்பர்களோடு விளையாடலாம், வீட்டில் ஒரு எக்ஸசைஸ் செய்யலாம். அது போல் ஏதோ ஒரு நல்ல செயலை நம்மளே ஏற்படுத்திக்கிட்டோம்னா தேவையில்லாத செயல் தானா போயிடும். சொல்லுங்க, புரியுதுல்லப்பா? நல்லதுமா. இந்த 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 பாடலை வாசிங்களா இன்னொரு தடவை. தம்பி, இப்ப கேள்வி கேட்டீங்க, உங்க பேர் என்ன? ரிஷி, அருமையான பேர். இதை வாசிங்களா? வாசிக்க தெரியும்ல? தமிழ் வாசிப்பீங்களா? இல்லைங்களா? சரி. அஞ்சும் அடக்கு என்பார் அறிவிலார். ஆமா, சொல்லுங்கம்மா. ஆமாங்க. இல்ல, அருமையான பேர் தம்பி. கொஞ்ச நாள்ல படிக்க ஆரம்பிச்சிடணும், சரிங்களா? நல்லது. இன்றைக்கு நம்ம 6-7 பாடல்களை பார்த்திருக்கிறோம். 7 பாடல்களுமே மிக சிறப்பான பாடல்கள். எல்லாருமே கண்டிப்பா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடல்கள்.